ஈத் வாழ்த்துக்கள் தான்சிங் அவர்களே. உங்களுக்கும் ஈத் வாழ்த்துக்கள். உண்மை தெரிந்தவுடன் உங்களுக்கு என் மீது இருந்த கோபம் தணிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை தான்சிங் அவர்களே, உங்கள் கோபத்தை நீங்கள் தணித்துக் கொள்ளவே கூடாது. அதற்கு மாறாக உங்கள் கோபத்தை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு புது ராகத்தை பாடுங்கள். அதை கேட்டு அவர்களுடைய இதயம் வலியால் நிரம்பி வழிய வேண்டும். அந்த ராகத்தை இவருக்கு காலையிலிருந்து மாலை வரை பாடி காட்டுங்கள். இதுதான் இவருக்கு சரியான தண்டனை. நிச்சயமாக தங்கள் ஆலோசனையை பரிசீலித்து என்னால் முடிந்த முயற்சியை செய்கிறேன் ஜோதா பேகம். வாருங்கள் அத்கா அவர்களே, ஈத் வாழ்த்துக்கள். உங்கள் மகனும் வந்திருக்கிறாரா? வாருங்கள், ஈத் வாழ்த்துக்கள். இவரை பார்த்திருக்கிறீர்களா ஜோதா பேகம்? இவர்தான் அத்கா அவர்களின் மகன். இவரும் அத்கா அவர்களைப் போல நல்ல வீரனும் ஒரு நல்ல மனிதனும். சென்று உங்கள் ராணியிடம் கூறுங்கள், தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம், எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று. அவருக்கு விருப்பம் இல்லாததை நான் நடக்க விட மாட்டேன். அதிபா விஷயத்தில் உண்மையை அறிய இவரும் எங்களுக்கு உதவி இருக்கிறார். தங்களுக்கு ஈத் வாழ்த்துக்கள். தங்களுக்கும். நான் தங்களிடமும் தங்கள் மகனிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சம்பாவத் ராணிக்கு தங்களோடு திருமணம் நடக்காது என்று நான் தான் வாக்களித்தேன். ஆனால் நான் என்ன செய்வது? அவருக்கே திருமணத்தில் விருப்பம் இல்லாத போது. இல்லை பேகம் சாஹிபா, நீங்கள் செய்தது சரிதான். நடந்ததை நினைத்து வருந்த வேண்டாம். சம்பாவத்தின் அரசர் நம்முடன் நட்பை வளர்த்துக் கொள்வதற்காக அவர் மகளின் நிக்காவை நம் அசீசுடன் செய்ய முடிவெடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த திருமணம் நடக்கப் போவதில்லையா? ஜோதா பேகம், கதையில் இங்கேதான் சற்று சுவாரஸ்யமான திருப்பம் வந்தது. சம்பாவத்தின் இளவரசி இந்த திருமணத்தை உண்மையாகவே விரும்புகிறாரா இல்லையா என்று நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஒருவேளை இல்லை என்றால் காரணத்தையும் தெரிந்து கொள்ள விரும்பினேன். அதனால்தான் நான் இவரை அங்கே அனுப்பி வைத்தேன். பிறகு என்னவாயிற்று? நான் இங்கிருந்து விடைபெறட்டுமா ஷெஹன்ஷா? அதற்குள் எதற்காக வெட்கப்படுகிறீர்கள்? கதை இனிமேல் தான் ஆரம்பமாக போகிறது. என்னவாயிற்றென்றால் ஜோதா பேகம், அவர் இவரை சந்தித்தவுடன் அந்த இளவரசிக்கு முகலாயர்கள் அனைவருமே மோசமானவர்கள் இல்லை என்று புரிந்துவிட்டது. ஆச்சரியம் என்னவென்றால் சில இளவரசிகள் முதல் சந்திப்பிலேயே புரிந்து கொள்கிறார்கள், ஆனால் சிலருக்கோ புரிவதே இல்லை. அம்மிஜான், ஈத் வாழ்த்துக்கள். ஈத் வாழ்த்துக்கள். ஜோதா, ஈத் வாழ்த்துக்கள். தங்களுக்கும். ஜலால், உனக்கும் ஈத் வாழ்த்துக்கள். ஜலால், நான் உனக்கு நன்றி கூறுவதற்காக வந்தேன். என் அம்மாவிற்கு செய்த உதவி இருக்கின்றது, அதற்கு கைமாறாக. ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள் நிகாரக்கா? அவர் எனக்கும் தான் தாய். உங்களது ராஜ்ய பாகத்தை அளிக்க வேண்டும் என்று நான் எப்போதும் முடிவு செய்துவிட்டேன். நீங்கள் விரும்பினால் அதை நாளையே உங்களுக்கு ஒப்படைக்க நான் சித்தமாக இருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் அங்கே ஒரு புது ஆட்சியையும் புது அரசாங்கத்தையும் நியமிக்கலாம். நான் என் சகோதரன் ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பருடன் இங்கே சேவை செய்ய விரும்புகிறேன். நம் முகலாயர்களின் கொடியின் கீழ் முகலாயர் என்ற அடையாளத்தை சுமந்து இந்த பேரரசின் அங்கமாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு வேண்டியதெல்லாம் அம்மா சீக்கிரம் குணமடைய வேண்டும். மகாமங்கா அம்மாவிற்கு எவ்வளவோ கொடுமைகள் இழுத்து விட்டார். அதிலிருந்து அவர் மீண்டு வர எவ்வளவு காலங்கள் ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை. கவலை எனக்கு புரிகிறது ஷெஹன்ஷா. மகாமங்கா மீது மிகவும் கோபமாக இருக்கிறீர்கள். அதே அளவு அவரை நேசிக்கவும் செய்கிறீர்கள். அதுதான் உங்களுக்கு எவ்வளவு வலியை தருகிறது.